வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம எல்லாருமே ஒரு செம்ம ஷாக்கில் இருப்போம். ஏன்னா டபுள் எவிக்ஷனில் நம்மளுக்கு ஒரு பெரிய இடியை தூக்கி போட்டு விட்டாங்க. அது யார் அப்படின்னு ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது நாளை ஃபுல்லாக வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்தது இன்றைக்கே வந்து சாட்டர்டே சண்டே 2 எபிசோடோட விஷயங்கள் எடுத்துருவாங்க. நாளைக்கு நடக்கிற விஷயங்கள் தான் மண்டே நம்மளுக்கு ஒளிபரப்பு செய்வாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரம் பயங்கரமான சம்பவங்கள் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. என்ன சம்பவங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னா, இந்த வாரம் 8 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் நாக் அவுட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ப்ராங்க் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதன்படி இன்றைக்கி அவங்க எல்லோரும் வெளியே போகிறாங்க போல இருக்குது. வெளியே போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் அடுத்த வாரம் உள்ளே வந்து ஒரு 7 பேர் வரப்போகிறாங்க. இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிற 2 பேரும் சேர்ந்து வரப்போகிறாங்க. அது யார் யார் அப்படின்னா, ராணவ், சத்யா, ஜெஃப்ரி, ஆர்ஜே ஆனந்தி, மஞ்சரி, அன்ஷிதா, தர்ஷிகா, இவங்க எல்லாருமே உள்ளே வர போகிறாங்க. செம்ம மாசான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த 8 பேரை விட சம்பவங்கள்னால் இவங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தர்ஷிகா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம் இருக்க போது. அன்ஷிதாவும் உள்ளே வர போகிறாங்க. ஸோ அன்ஷிதாக்கும் தர்ஷிகாவுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போது தெரியல. மஞ்சரி வெளியே போய் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சரி வெளியே போனதுக்கு காரணம் ஜாக்லின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸும் போயிட்டுருக்கு. ஆர்ஜி ஆனந்தி சௌந்தர்யா பற்றி என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்கன்ற விஷயங்கள் உள்ளே போயிட்டுருக்கு. ஜெஃப்ரி, சத்யா, ஆனால் நல்ல வேலை ஆர்னவ் வந்து வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா தான் இவங்க உள்ளே வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக உள்ளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா எப்படி ஆர்னவ் கோவக்காரர், அதை விட கோவக்காரர் சத்யா. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியை பற்றி உங்களுக்கே தெரியும். ராணவ் அந்த மாதிரி இல்லை, பட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு ஆள். பரவாயில்ல, அடுத்த வாரம் வந்துட்டு வெறும் 5 பேர் மட்டும் இருக்க போகிறாங்களேன்னு முத்துக்குப்பர் நேற்று தான் பயந்தாப்பில். அவங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இவங்களாம் வரப்போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. சூப்பரான ஒரு நியூஸ். ஸோ நீங்கள் இந்த 7 பேரில் யாரோட வருகைக்காக காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் முக்கியமாக ராணவ், மஞ்சரி இவங்களோட வருகைக்காக காத்துட்ருக்கேன். சண்டை சச்சரவு அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடக்க போகுதுன்றத ஒரு ஆவலில் தர்ஷிகா, அன்ஷிதாவை நான் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.